இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் இந்த நல்ல நாளின் கால வேளையில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவே மாறாதவர் ஊழியத்தின் சார்பாக இன்றைக்கும் அந்த மாறாதவரின் வார்த்தை என்னவென்றால், இதோ உன்னுடைய விண்ணப்பத்தை நான் கேட்டேன், நான் உன்னுடைய கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு அவர் வாக்கு கொடுக்கிறார். வாக்கு கொடுக்கிற கர்த்தர் வாக்கு மாறாதவர். இன்றைக்கும் ஜெபித்து கொண்டிருக்கிற உங்கள் ஜெபத்தின் சத்தத்தை என் ஆண்டவர் கேட்டுவிட்டார். உங்கள் ஜெபத்தின் சத்தம் கேட்கப்பட்டு விட்டது. நீங்கள் ஜெபத்திலே வடித்த அந்த கண்ணீரை கர்த்தர் கண்டுவிட்டார். அமேன். ஆகவே ஜெபத்தை கேட்ட கர்த்தர், உங்கள் கண்ணீரை கண்ட கர்த்தர், அவர் உங்களுக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார். இதோ நான் உன்னை குணமாக்குவேன், இதோ நான் உங்களை குணமாக்குவேன். ஆகவே நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். உங்கள் ஜெபத்திற்கு பரலோகம் பதில் கொடுத்து விட்டபடியினால் நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருங்கள். இந்த நாளிலே எவ்வளோ பெரிய காரியத்தின் நிமித்தம் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம், எந்த காரியத்தின் நிமித்தம் நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். எதற்காக ஜெபித்தீங்களோ அந்த ஜெபத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். எதற்காக கண்ணீர் விட்டீங்களோ அந்த கண்ணீரை கர்த்தர் கண்டபடியினால் இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் நிந்தைகள் மாறுகிறது, உங்கள் நெருக்கங்கள் மாறுகிறது, உங்கள் வியாதி வருத்தங்கள் மாறுகிறது. நீங்கள் வடித்த கண்ணீர் நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கம்பீரமான பதிலை இந்த நாளில் தந்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டு உம்மை நோக்கி ஜெபிக்கிற உங்கள் சமூகத்தில் வடிக்கிற கண்ணீரை கண்டு இன்றைக்கு என் ஜனங்களுக்கு அற்புதம் செய்து ஆசீர்வதிங்க. என் ஜனங்களை மகிழ பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.